ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த செய்திகள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. பகுதி 2, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதங்கள். ஆதியாகமம் 48, 8 முதல் 20. கவனிக்க, யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதம். பகுதி 3, யாக்கோபு யோசேப்புக்கு சொன்ன செய்தியும் கொடுத்த பரிசும். ஆதியாகமம் 48, 21 முதல் 22. பகுதி 1, யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த செய்திகள். பகுதி 2, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த முறை. எப்பிராயிம் இங்க தெரிந்து கொள்ளப்படுறான் சிறப்பா. யாக்கோபு தன்னுடைய வலது கரத்தை எடுத்து இளைய பேரன் எப்பிராயிம் மேல வைக்கிறாரு. அதாவது யோசேப்புடைய 2வது பிள்ளை மேல. ஏன் எப்பிராயிம் முக்கியம்? நம்பர் 1, ஆபிரகாமுக்கு பின் ஈசாக்கு, ஈசாக்குக்கு பின் யாக்கோபு, யாக்கோபுக்கு பின் யோசேப்பு, யோசேப்புக்கு பின் எப்பிராயிம், மனாசே. சோ யாக்கோபுக்கு பின்னால அத்தனை பசங்களும் இருக்கிறாங்க. ஆனா செலக்டிவ் சில்ட்ரன், வாக்குதத்தங்களை டேக் ஓவர் பண்றவங்க, கேரி ஆன் பண்றவங்க, இவங்க தான் யோசேப்புக்கு பின் எப்பிராயிம். நம்பர் 2, எப்பிராயிம் பின்னாட்கள்ல இஸ்ரவேல்ல பெரிய ஜனத்தொகை கொண்ட கோத்திரமா மாறுது. அதோட கூட இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் என்று பிரிக்கப்பட்டு, பின்னால அந்த 12 கோத்திரங்கள்ல பிளவு வந்தபோது இந்த 2 கோத்திரம் தெற்கு ராஜ்யம், இந்த 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யம். இந்த 10 கோத்திரம் இருக்குது நார்த்தன் கிங்டம். அந்த 10 கோத்திரத்துக்கும் தலைமையா எப்பிராயிம் இருந்துச்சு. 3, ஏன் எப்பிராயிம் முக்கியத்துவம்? தீர்க்கதரிசிகள் 10 கோத்திரத்தை சேர்ந்த பகுதியை எப்பிராயிம் என்ற பெயர்ல அழைச்சாங்க. உதாரணத்துக்கு வாசிங்க, ஏசாயா 7, 8, 9. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்பிராயிம் ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்பிராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று. 17, எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல். எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிஞ்ச நாள் முதல், அதாவது யூதாவை விட்டு இஸ்ரவேல் 10 கோத்திரம் பிரிஞ்ச நாள் முதல், அததான் புனை பெயர்ல எப்பிராயிம் அழைக்குது. தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த பெயர் திரும்ப 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 எல்லா புத்தகத்திலையும் வரும். ஏசாயாவில் வரும், எரேமியாவில் வரும், எசேக்கியல்ல வரும், ஓசியாவில் கூட அதிகமா வரும். அப்ப எப்பிராயிம் யார் அப்படின்னு நீங்க படிக்கிறப்ப அதை இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்பர் 4, ரூபன், சிமியோன் என்பவர்கள் தங்களின் முதற் பேரான சுதந்திரத்தை, பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன், சுதந்திரத்தை இழந்த இடத்தை எப்பிராயிம், மனாசே ஆகிய இருவரும் பெற்றனர். எதுக்காக? அவங்க அவ்வளோ நல்லவங்களா இல்லையா? இல்ல அவன் முதற் பேரானவன் ஆச்சேன்னு. இழந்ததற்கான காரணத்தை படிப்போம். குறிப்பு 3, தங்கள் முக்கியத்துவத்தை இழந்த 3 பேர், முதற் பேரானதற்குரிய தகுதியை, இடத்தை இழந்த 3 பேர். நம்பர் 1, ரூபன். இவனை குறிச்சி வேதம் சொல்றப்ப தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதால அந்த முதற் பேரானவன் என்ற ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸ்ஸிங்க இழந்தான். வாசிப்போம், 1 நாளாகமம் 5:1.
ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த முதற் பிறந்தவன். ஆனால் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங் ரூபன் இழந்தான்? சோ அதனால அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. தெளிவாயிருச்சு. நம்பர் 2, சிமியோன், லேவி. ஒருவேளை இவனுங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம். ரூபனுக்கு அடுத்தது சிமியோன். இவனுங்க 2 பேரும் தீனாள் விஷயத்துல அந்த ஊர் முழுசையும் எரிச்சு அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் கொன்று யாக்கோபுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சாங்க. பட்டயத்தை எடுத்து அங்க அவர்கள் கொலவெறியோட நடந்ததுனால அவர்களும் அந்த ஸ்தானத்தை இழந்தாங்க. ஆதியாகமம் 34:30 இந்த ரூபனும் சிமியோனும் தீனாளுக்காக வைராக்கியம் கொண்டு செஞ்சதை யாக்கோபு ஏத்துக்கல. இவங்க பண்ண மூர்க்க கோபம், சூறையாடின விதம், சீகே முழுவதையும் அழிச்சு போட்ட விதம், அது யாக்கோபுக்கு வருத்தமா இருந்ததுனால என் வாசனையை கெடுத்தீங்க அப்படின்னு யாக்கோபு அவங்களை திட்டினாரு. ஆகையினால அந்த கரையும் அவன்களுக்கு முதற் பேரானவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வச்சது. நம்பர் 3, யூதா. இப்போ 1 நாளாகமம் 5:2 வாசிப்போம். யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யூதா வந்திருக்கலாம், ஆனா இவன் ராஜாதிபத்தியத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டான். அதாவது ரூல், ஆட்சி அதிகாரத்துக்கு அவன் வந்துட்டான். ஆகையினால அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங்க அவன் பெறத்துக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. யூதா ராஜபாத்தியம் பெற்றுட்டான், ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங்க மறுபடியும் யாருக்கு வருது பாருங்க. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யாருடையதாயிற்று? யோசேப்புடையதாயிற்று. மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இதுல இருந்து தெரியுது, யாக்கோபுடைய அந்த முதற் பேரான ஆசீர்வாதம் யோசேப்புக்கும் யோசேப்பின் 2 குமாரருக்கும் கடந்து போனது அப்படின்னு. பகுதி 3, ஆதியாகமம் 48 3ஆம் பகுதி 21 முதல் 22. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். 2 வசனம் இந்த பகுதியில இங்க என்ன சொல்றாரு? யாக்கோபு யோசேப்புக்கு கூறிய செய்தி. 21ஆம் வசனம். 22ஆம் வசனம் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பரிசு. 22ஆம் வசனம். இப்போ என்ன செய்தி யாக்கோபு கடைசியா யோசேப்புக்கு சொன்னது? கவனிங்க. நம்பர் 1, நான் மரணம் அடைய போகிறேன். 21ஆம் வசனம் கவனிப்போம். 48:21 என்ன சொல்லுது? இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, தேவன் உங்களோட இருப்பார். நம்பர் 3, அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். நம்பர் 3. இதான் டாப் மெசேஜ் பாயிண்ட். 3 நான் மரணம் அடைய போகிறேன். இதிலிருந்து தெரியுது யாக்கோபு மரணத்துக்கு பயப்படல, விசுவாசமா இருக்கிறாரு. இது கிளியர் ஆயிடுச்சு. மரணத்தை தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அவர் பயப்படல, ரெடி ஆயிட்டாரு. அவர்
கடைசியா சொல்றது, நான் மரிக்க போறேன். நம்பர் 2, நான் உங்களோடு இருக்க மாட்டேன், தேவன் உங்களோடு கூட இருப்பார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் மரிச்சாலும் மரிக்காத ஒரு தேவன் உன்னோட கூட இருப்பாரு. நான் போயிடுவேன், ஆனா உங்களை விட்டு போகாத ஒரு தேவன் கூட இருப்பாரு. தேவன் உங்களோட கூட இருப்பார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 3வது, தேவன் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் கொண்டு போக பண்ணுவார். யாக்கோபுக்கு தேவன் வாக்கு பண்ணத அப்படியே இங்க சொல்றாரு. முதல்ல நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணாரு. ஆதியாகமம் 28:15 I am with you அப்படிதான் இருக்குது. நான் உன்னோட இருப்பேன். நம்பர் 2, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆதியாகமம் 31:3 I will be with you. நம்பர் 3, தேவன் என்னோட கூடவே இருக்கிறார். God has been with me. ஆதியாகமம் 31:5 சேம் வேர்ட். நம்பர் 4, இப்ப ஆதியாகமம் 48:21 யாக்கோபு சொல்றாரு, தேவன் உங்களோட கூட இருப்பார். God will be with you. தமிழ்ல படிக்கிறதுக்கு அந்த மீனிங் ஷார்ப்பா தெரியாது. ஆங்கிலத்தில் வரப்ப பாருங்க, தேவன் யாக்கோபோட இருந்த விதத்தை எவ்வளவு அழகா பதிவிட்டு இருக்கிறாரு. அப்போ God I am with you அப்படின்னு சொன்னாரு. God I'll be with you அப்படின்னு சொன்னாரு. யாக்கோபு சொல்றாரு, God has been with me அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே யாக்கோபு சொல்றாரு, hereafter God will be with you. அப்போ நம்பிக்கை கொடுக்கிற செய்திய யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, God will be with you. அதுதான் யாக்கோபின் வார்த்தையில இருந்த மிக முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உங்களை தேவன் வாக்கு பண்ண இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. சோ யாக்கோபு சொன்ன இந்த 3 செய்திகளும் மிக முக்கியமான செய்திகள். 2வது குறிப்பு, அதுல யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பரிசு. 48 கடைசி வசனத்தை வாசிப்போம். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். ஒரு பங்கு நிலத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறாரு யாக்கோபு. எங்குமே யாக்கோபு சண்டை போட்டதா வேதம் சொல்லல. என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியருடைய கையிலிருந்து சம்பாதித்த நிலம் அப்படின்னு சொல்லுது இல்ல. அதை எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, யாக்கோபு வில்லையும் பட்டயத்தையும் எடுத்து சண்டை போட்டதா வேதம் சொல்லல. அவர் அப்படி போடுறவரும் இல்லை, போட்டவரும் இல்லை. ஆனா அவர் எமோரியர் கையிலிருந்து வாங்கின நிலத்தை பட்டயத்தோடும் வில்லோடும் பாதுகாத்துட்டு வந்தார். அததான் மீன் பண்ணி சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த எமோரியர்கள் போரிட்டு தான் சொல்லல. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு யுத்தம் சீகேம்ல அந்த ராஜாவோட தீனான் நிமித்தம் நடந்த பிரச்சனை. ஆனால் யாக்கோபு எமோரியர்களிடத்துல 100 வெள்ளிக்கு நிலத்தை வாங்கினான். வாங்கின நிலத்தை பாதுகாத்து வந்தான். எப்படி பாதுகாத்தான்னா, பட்டயத்தோடும் வில்லோடும் பாதுகாத்துட்டு வந்தான். அதுதான் அவர் வச்சிருந்த நிலங்கள்ல முக்கியமா இருந்தது. அத யோசேப்புக்கு கிஃப்ட் பண்றாரு. இப்போ இந்த பகுதியில அது தன் சகோதரருக்கு கொடுக்கிறத பார்க்கிலும் அதிகமான பங்கு இந்த கிஃப்ட் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தது. நம்பர் 2, அது பட்டயத்தாலும் வில்லாலும் எமோரியர் கையில் சம்பாதித்து பாதுகாத்த நிலம். 48:22. நம்பர் 3, அது அதிகமான பங்காக யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். இவருக்கு தான் அதிகமா போஷனை
பெரிய இடத்தை கிஃப்டா யாக்கோபு கொடுக்கிறாரு. 48:22. இப்போ இந்த இடத்தின் பேரு சீகேம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சீகேமினுடைய சிறப்பு கவனிப்போம். எமோரேருடைய நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இத யாக்கோபு வாங்கினாரு, அத யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. இந்த சீகேம் எருசலேமிலிருந்து 34 மைல் தூரத்திலும் சமாரியாவிலிருந்து 7 மைல் தூரத்திலும் இருந்தது. ஆபிரகாம் புறப்பட்டு வந்தபோது முதல் இந்த ஊருக்கு வந்து பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட இடம் இது. சிறப்பு வாய்ந்தது. ஆபிரகாம் ஊர் என்ற பட்டணத்திலிருந்து கானானுக்கு வந்து குடியேறி பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட முதல் இடம் சீகேம். ஆதியாகமம் 12:6 அப்படி சொல்லுது. நம்பர் 2, யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி வந்தபோது இவ்விடத்தில் ஏமோர் என்பவனிடம் ஒரு நிலத்தை வாங்கினான். ஆதி 33:19. அங்கே யாக்கோபுக்கு ஒரு கிணறையும் வெட்டினார். அந்த கிணறு 75 அடி ஆழமும் 9 அடி சுற்றளவும் கொண்டது. இந்த இடத்தையே யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தான். இது சமாரியாவில் இருந்தது. இங்கு இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்து பேசினார். யோவான் 4:5. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். புதிய ஏற்பாட்டுல ஃபாஸ்டா படிக்கிறப்ப இதெல்லாம் கண்ணுக்கு வராது. சமாரிய பெண் ஞாபகத்தில் இருக்கும், இயேசு ஞாபகத்தில் இருப்பாரு, அந்த கிணறு தண்ணீர் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அந்த கிணறு இருக்கிற இடம் யாருக்குரியது, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு மேல் வசனங்கள் சொல்லுது. அதை தொடர்பு படுத்த நம்ம முயற்சித்ததே கிடையாது. இப்ப தெரியுது, அந்த இடம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட இடம். அங்க ஒரு கிணறு இருந்தது, அது சமாரியர்கள் எல்லையில் இருந்தது. அந்த இடத்துல இயேசு வந்து நின்று சமாரிய பெண்ணை சந்திச்சு தண்ணீர் கேட்டாரு. நம்பர் 3, எகிப்தில் இருந்து யோசேப்பின் எலும்புகளை கொண்டுட்டு வராங்க. கொண்டு வந்த பின் அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்தனர். யோசேப்புக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு. அப்பா மறிச்சிட்டாரு. யோசேப்பு வாழ்ந்து மறிக்கிறப்ப சொல்றான், நான் இறந்தா என்னுடைய சரீரத்தை எகிப்துல அடக்கம் பண்ணாதீங்க, கானான்ல அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையின்படி யோசேப்பினுடைய சரீரத்தை அந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து சுமந்துகிட்டு போய் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த இடத்திலேயே யோசேப்பின் சடலத்தை எலும்புகளை அடக்கம் பண்றாங்க. யோசுவா 24:32 அப்படி சொல்லுது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணாங்க. எவ்வளவு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு பாருங்க. செய்தியை கோர்த்து படிச்சா இடத்தின் முக்கியத்துவம், நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் எவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்தான் யோசுவா தான் மரிப்பதற்கு முன்பு பெரிய செய்திய, கடைசி செய்தியை பேசுறாரு. யோசுவா 24:1. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தார். அப்போ இப்படி நீங்க செய்திகளை படிக்கிறப்ப கோர்த்து படிச்சீங்கன்னா வேதத்தின் நிகழ்ச்சிகள் கோர்வையா தெரியும், விளங்கும், புதுமையா இருக்கும், தெளிவா இருக்கும். அப்போ சீகேமினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுது. அவர் கொடுத்த நிலத்தின் அன்பளிப்பு எவ்வளோ பின்னாட்களில முக்கியமா இருந்தது, என்னெல்லாம் நடந்ததுன்றது தெரியுது. ஆதியாகமம்
47ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன? இந்த அதிகாரம் நமக்கு சொல்லும் செய்திகள் தான் என்ன? நம்பர் 1, தேவன் தந்த தரிசனத்தை ஞாபகத்தில் வை. எல்லாருக்குமே ஆண்டவரை சந்திச்ச நிகழ்ச்சி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள், ரட்சிக்கப்பட்ட விதம், உங்களை மீட்ட விதம் நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வைக்க வேண்டும். சாகும் வரைக்கும் மறக்க கூடாது. தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு தரிசனமானார் அப்படின்னு யாக்கோபு சொன்னார். நம்பர் 2, தேவன் அருளின பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வை. யாக்கோபு தம் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்றாரு. அப்போ வாழ்க்கையில பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பழக்கம், வழக்கம், இருதயம், பண்பாடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், விசுவாசிக்கும் வேணும். ஓ, தேவன் அருளின பிள்ளைகளை ஆசீர்வாதமா வச்சுட்டு போ. நம்பர் 3, தேவன் தந்த வாழ்வை நன்றியோடு நினை. 48:11 என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அப்போ தேவன் உனக்கு தந்த வாழ்க்கைய நன்றியோடு நினை என்று சொல்லுது. நம்பர் 4, தேவன் நடத்தி வந்த விதத்தை எண்ணி திருப்தியோடு துதி. பார்ப்போம் 48:15-16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அதாவது நான் பிறந்த நாள் முதல் சாக போற இன்னைக்கு வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த ஒரு தேவன் இருக்கிறார். என்ன முக்கியமான வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு ஷார்ப்பான மீனிங்ஃபுல்லான வேர்டு. நான் பிறந்த நாள் முதல் நான் சாக போற இந்த கடைசி நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைத்து விசுவாசமா அதை சொல். நம்பர் 5, தேவன் உன் சந்ததியை நடத்துவார் என விசுவாசத்தோடு முடி. வாழ்க்கைய முடிக்கும் பொழுது தேவன் உன் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார், உன் எதிர்காலத்தை பொறுப்பெடுப்பார், உன்னுடைய வருங்காலத்தை பொறுப்பெடுப்பார், உன் தலைமுறைய, உன் சந்ததிய, உன் கோத்திரத்தை, உன் கைகளின் பிரயாசத்தை, உன் ஊழியத்தை தேவன் பொறுப்பெடுத்துப்பார். நீ நிம்மதியா கண்களை மூடும்படி உன்னை பழக்கப்படுத்திக்கொள். திருப்தியோடு கண்களை மூட தைரியமா நீ உன்னுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்திக்கொள் என்பதை தான் இந்த அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுது. ஒவ்வொருவருமே இதை நினைச்சு பயிற்சித்து பழக்கப்பட்டு ஆயத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, யாக்கோபு வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி. எங்களுக்கு பயிற்சி கொடுக்க அவர் வாழ்க்கையும், அவர் வார்த்தையும், அவர் விசுவாசமும் உதவிகரமா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்தும். எங்களுக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பக்தியை விஸ்தரித்து தருவீராக ராஜா. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய நாமத்தினாலே நான் பேசியிருக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். எப்பிராயீமை போல, மனாசையை போல இவர்கள் பெருகட்டும், பிள்ளைகள் பெருகட்டும், வாழச் செய்யும். விசுவாசத்துல, ஆவியில, அறிவில, தேவ தயவுல, மனுஷ தயவுல, நீடித்த ஆயுளில உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெருகுவார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கிருபை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தேவனே, இவளை ஆதரித்து காத்துருள வேண்டும் என்று உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.